அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15. உடற்பயிற்சிங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம ஜாக்கிங், வாக்கிங், ரன்னிங் போகிறது நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டை நல்லாவே கொண்டு போய் நம்மளோட இதயத்தை பலப்படுத்தும். அதனாலேயே எல்லாரும் வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். ரெண்டாவது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரன்னிங் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் பெஸ்ட்டுனா, நம்ம ரன் பண்ண என்ன ஆகுனா நமக்கு வேகமாகவே ஃபேட் லாஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே போகும். ஸோ ரன்னிங் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அகைன் சொல்கிறதான் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறது தான் இருக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க் எடுத்து பண்ணுறதுனாலயே எனக்கு இப்போது மோட்டிவேஷ்னலாக நிறையாவே தோணுது. இப்போது இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த சின்ன முயற்சி என் லைஃப்பில் நடக்க போகிற பெரிய மாற்றம் நம்புகிறேன். எதுக்குன்னா, நான் இந்த பெல்லி ஃபேட்டை வச்சுட்டு நான் வாங்காத விமர்சனமே இல்லை. இன்றைக்கி நான் அவ்வளோ விமர்சனம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அந்த விமர்சனம் வாங்கினதில் நான் போட்ட இந்த சின்ன முயற்சி, இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட இந்த எபிசோடு முயற்சினால் நான் போகிற எல்லா இடத்துலையும் எனக்கு அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ ரிசப்ஷன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லலை. பட் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் இன்றைக்கி கொடுத்த இந்த முயற்சி என் லைஃப்பில் நான் இனிமேல் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்மளோட பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஷர்ட்டை கலத்துறேன், அதாவது இந்த டிஷர்ட்டை கலத்தி நான் இப்படி நிற்கிறேன்னா இதுக்கே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். இது இல்லாமல் நான் எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி என்னோடய பெல்லியை நான் ஓப்பனாக காட்டுறேன்னா நான் அதை குறைச்சி காட்டிடுவேன்ற நம்பிக்கை தான். அதனால் நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். நான் முடித்த கையோட வாக்கிங் கிளம்பிட்டு என்னோடய ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு பேர் பிளங்காக என்னன்னு தெரியல. இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஹிப்பு நல்லாவே பெயின் கம்மியாகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது பெல்லி ஃபேட்டவே ரொம்ப ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது பண்ணும்போது எனக்கே தெரியுது, அந்த பெல்லி ஃபேட் கொஞ்சம் அந்த இறுக்கமாகி லேட்டாக ஸ்டொமக் பெயின் வருது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணுறோம். பண்ண தான் ரெடி ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முட்டை தான் எடுத்துக்கிறீங்கன்னு. ஒரு முட்டை என்னால் சாப்பிட முடியும். ப்ரோட்டீனுக்கு நீங்கள் எவ்வளோ முட்டை வேணால் எடுத்துக்கோங்க. செகண்ட், எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, மஞ்சக்கருவு சாப்பிடலாமா இல்லையான்றதை எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதமும் சிறுகீரை எடுத்துக்கிட்டேன். கீரை நிறையாவே சாப்பிடுங்க. கீரை சாப்பிட நமக்கு நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா 3 இட்லி கொஞ்சம் சட்னி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு, என்னோடய எக்ஸசைஸு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.